என் லைஃப் நாசமா போனதுக்கு காரணமே அந்த நாய் தான். யாரு? வேற யாரு? நான் தான். அப்படி ஒவ்வொருத்தனையும் மோசம் பண்ணி சாப்பிடுறது ஒரு பொழப்பாடா. எனக்கு பிடிக்கலடா. ஏண்டா பேசாம உழைச்சி சாப்பிட்டா சும்மா இருக்கனே, உழைச்சா உங்களுக்கு வேர்க்கும். அதான் ஆகாதே. ஆமாப்பா, எனக்கு வேர்வை ஒத்துக்கிறாரா? கேவலமா இருக்கு. என்ன வளர்த்துற? வர வர எனக்கு இந்த தனியை பிடிச்ச தொழில் பிடிக்கல. ஆனா பொழப்பு நடத்துருவேன். இதுக்கு முன்னாடி நான் தனியா நடக்கிறப்ப வாங்குற சம்பளம் 4 நாளைக்கே பத்தாது. இப்ப கூட இன்னொருத்தி வந்தா அவனுக்கு சோப்பு சீப்பு செருப்பு எல்லாம் வாங்கி தரணும். பத்தாளுக்கு இருக்கிற கூரை வீடு பிடிக்கல, வேற நல்ல வீடு பாருங்கன்றான். இதுக்கெல்லாம் நான் எங்க போவேன்? இப்படி எல்லாம் கட்டிட்டு உண்டாப்பா நல்லா எல்லாம் வாங்க முடியுது. வந்திருக்கோம், ஏங்க புடிச்சு இழுக்கிறீங்க? உள்ள கை விடாதீங்க, உள்ள கை விடாதீங்க. அவன்கிட்ட எனக்கு உதவி பண்ணுங்கன்னு லெட்டர் போட்டேன். நீங்களா வந்தீங்க, காரை நிறுத்துனீங்க, ரம்ஜானுக்கு ஏதோ கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னு வாங்க வந்தேன். கையை விட்டு வாங்காம இப்படி காலை விட்டு வாங்குவாங்களா? ஏடா என்கிட்ட இல்லைன்றதுக்காக தான் நீ கொடுத்ததை வாங்க வந்தேன். அதுக்கு இவ்வளவு சீன் போடுற. இப்ப எனக்கு கொடுக்க வந்ததை, இப்ப நமக்கு நடந்ததை இதெல்லாம் எடிட் பண்ணாம வீடியோ போட்டு ஒரு காசு வரும் தெரியுமா? அந்த காசுல தானே வாங்கி கொடுக்குற. நீ கொடுக்க வேணாம், கிளம்பு. ஒரு மக்களுக்கு ஹெல்ப் பண்றன்ற பேர்ல ஒரு கேவலமான ஒரு விஷயம் பண்ணி தன்னுடைய சுயரூபத்தை வெளியே காமிச்சிருக்காரு. அப்படி என்ன நம்ம ஓசி சோறு உதவி பண்ணிருக்கானா, ட்ரெஸ்ஸும் அது கூட ஒரு 100 ரூபாய் பணத்தையும் வச்சு கொடுக்கறான். இத வாங்க வந்த மக்களை பார்த்து ஆய் ஓய் அதுக்கு கொடு, உங்களுக்கு அசிங்கமா இல்லையா, அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறான் இந்த சாப்பாட்டு வாயன். என்ன கொடுமை சரவணன். இங்க என்னன்னா அதையும் வீடியோ எடுத்து யூடியூப்ல போட்டிருக்கான். இப்போ இவன் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணல, அவங்க தான் இவனுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. ஏன்னா இப்ப போட்ட வீடியோக்கு அவங்க மூலியமா தானே வருமானம் வரும். இப்போ நம்ம இவனை பார்த்து கேட்கலாம், ஏண்டா உனக்கு அசிங்கமா இல்லையாடா? தப்பு பண்ணிட்டே சிங்காரம், தப்பு பண்ணிட்டே. நீ மறுபடியும் எங்களை தொட்டு இருக்க கூடாது. தொட்டுட்ட, தொட்டவனே நான் விட்டதே இல்ல. மெஜாரிட்டி ஆஃப் தி சொசைட்டி இந்த மாதிரி ஒரு சீப் மென்டாலிட்டி, ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. ஓகே, இவனுங்களையா நம்ம வந்து ப்ரொமோட் பண்றது. நாடு நாசமா போக வாழ்த்துக்கள். இல்லப்பா, அடிமேல் அடி விழுந்துகிட்டே இருக்குப்பா. எத்தனை அடியை தான் சமாளிப்பேன்? இந்த ஒத்த உடம்பு எத்தனை தாங்கும்? கையை பிடிச்சி இழுக்கிறாரு அவரு. அவங்க என் கையில இந்த பணத்தை அப்படியே புட்டிக்கிறாங்க அப்படின்னு. ரொம்ப பயமாயிடுச்சு எனக்கு. ரொம்ப அல்லாவே. டேய், நான் சும்மா இருக்க முடியாதடா. எப்படா உன்னால நிம்மதியா சோத்திங்க முடியுது? நீங்க மக்களுக்கு ஹெல்ப் பண்றது ஒரு நல்ல விஷயம் தான், அதை கண்டிப்பா நான் அப்ரிஷியேட் பண்றேன். அதுக்குன்னு நீங்க எப்படியா பண்ணுவீங்க? ஒரு மனுஷன் ஒரு தடவை தப்பு பண்ணலாம், 2 தடவை தப்பு பண்ணலாம். எத்தனை டைம்டா? ஒண்ணு சொல்லிக்கிறேன், நீங்க தெரியாமலாம் பண்ணல, நீங்க தெரிஞ்சுதான் பண்றீங்க. பயங்கரமா நல்லா. எனி திட்டிங், எனி அபியூசிங், நோ சூடு, நோ சொர்ணை, நோ பாதரிங். ஒரு நல்லது நினைச்சுதான்டா வந்தோம். அங்க பிடிச்சி கையை பிடிச்சிட்டு பொன்னாடி கையை விடுறான். எல்லாருக்குமே அவங்க வந்து புடிச்சு புடுங்கினது இல்ல, இவ கையெல்லாம் புடிச்சு இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது கொஞ்சம் கடுப்பாயிருச்சு. ஆனா நான் காமெடியா பேசுறேன்னு நினைச்சுக்காதீங்க, ரொம்ப சீரியஸான வேணா. அசிங்கமா பண்ணாதீங்கம்மா. தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்க. ஏமா விடுங்கம்மா. எப்பா குடுக்கறாங்க வந்திருக்கோம், ஏங்க புடிச்சு இழுக்கிறீங்க? சூத்த மூடிட்டு இருக்க மாட்டேன். உன் சூத்த அறுத்து சூப்பு போட்டு உனக்கே ஊத்தி விட்டுருவேன் மரியாதையா. எப்படி போடுறா பாத்தியா? கையை பிடிச்சி இழுக்கிறாரு அவரு. அவங்க என் கையில இந்த பணத்தை அப்படியே புட்டிக்கிறாங்க அப்படின்னு. ரொம்ப பயமாயிடுச்சு எனக்கு. ரொம்ப அல்லாவே. நம்ம அப்படி எடிட்டிங்லாம் முடிச்சிட்டீங்களா? அண்ணே, எடிட்லாம் முடிஞ்சிச்சு. இந்த போர்ஷன்ல மட்டும் கண்ணு மணி வாங்கி விட்டுருக்கீங்க. டெலீட் பண்ணிடலாமா? வாங்கி விட்டுருக்கேன். அங்க சாப்பிடுற மாதிரி எதுவுமே இல்லையே, காட்டுங்க. ஏங்க கை விடாதீங்க, ஏங்க இவ்வளவு அசிங்கமா பண்றீங்க? குடுக்குவாங்க, குடு குடு குடு. அம்மா சும்மா கொடுத்தாலே போதும் போல எங்களுக்கு. மப்பி என்னது இது மப்பி? ஐயோ சொன்னா டெலீட் பண்ணிடலாம். டெலீட் பண்ண போறீங்களா? இதுதான் ஓகே. இதை எடுத்து முன்னாடி வச்சு விடுங்க. யாருனால தப்புன்னு தெரிஞ்சு அதை புக் பண்ணிட்டாங்க சொல்றான். விட்டா எல்லாத்தையும் பிளாக் எடுப்பான் போல. மப்பி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி
ஆய் போறத பிளாக் பண்ணலாம்டாம்ப்பா. என்னண்ணா சொல்றேன்? ஆடா ஆமாப்பா, நல்ல வேலை முந்தின நாள் ஏதோ ஒரு பொட்டாக்கல்ல போய் நல்லா முக்குன்னு முக்கிருப்பான் போல. அப்புறமேட்டி பாத்ரூம்ல உட்காந்து முக்குன்னு முக்கி பார்த்தான். ஆய் வரலன்னு பிளாக்கை கேன்சல் பண்ணிருந்தான். அன்னைக்கு மட்டும் ஆய் வந்துருந்துச்சு, தமிழ்நாடே நாரி இருந்திருக்கும். ஐயோ என்னண்ணா இவ்வளவு கேவலமானவனா இருக்கிறா? சை ஊப் பாயிண்டா, குசு போறத வைக்க சொன்னான்டா. ஐயோ அங்கிள், அது நாங்க இல்ல, தோ இவன் தான் குசு குசு. அசிங்கமா பண்ணாதீங்கம்மா. தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்க. ஏமா விடுங்கம்மா. எப்பா குடுக்க கடுகு அடிக்கிற அடி பூமியோட போடுவேன். வந்தியா குச்சியான்னு வேலையை பார்த்துன்னு போ. சுத்திட்டு இருக்கியோ, இதுதான் என்ன சொல்லுங்கன்னு தெரியல. எத்தனை பேர் வயிறு எரிஞ்சிட்டு இருக்கானுங்க, எவ்வளோ பேர் என்னென்ன சொல்லிட்டு இருக்கானுங்க. ஆனால் நீ சாப்பிட்டுக்குன்னு ஒரு ஹோட்டலாக போய்க்கின்னு எப்படி தான் இப்படிலாம் சாப்பிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு வீடியோ போடுறிய பயப்படாமல் எவ்வளோ பேர் கண்ணு வைப்பாங்க. ஸ்மார்ட்டாக வேற இருக்க, ஹேண்ட்ஸம் கை வேற, நீ எப்படா இப்படிலாம் எடுத்து போட்டுன்னு இருக்க, எப்படா சாப்பிட்ற, உனக்கு எப்படி நீ நடக்கிற, சென்னையில் எப்படி நடமாடிட்டு இருக்க, அடிக்கிற வேலைக்கு இப்படிலாம் சாப்பிட்டுன்னு சுற்றிக்கிட்டு மட்டும் எப்படா இப்படிலாம் சான்ஸ் கிடைக்குது. அவன் பைத்தியங்க, அவன் என் வாழ்வாதாரத்தை கெடுத்து என்ன நாசம் பண்ணதுல இந்த நாசமா போனவனு ஒருத்தன். இந்த நாசமா போனவனு ஒருத்தன். ஏய் போடா சைக்கோ, சனியா முடிச்சவனே போடா. யாருன்னா கூப்பிட்டாங்களா? நாயே கல்ல எடுத்து அடிக்கிறதுல போயிடு நாயே. ஒவ்வொரு இந்த வாய் வந்து நார்மலான வாய் கிடையாது. உலகம் ஃபுல்லா எல்லா டேஸ்டையும் நக்கி பார்த்து வந்த நாய். சீ நாக்கு, சீ வாய் வாய். உங்களுக்கு என்ன சார் வீடியோ கூட்டு வரல? அவங்க ஊர்ல இருக்காங்க, கன்சீவா இருக்காங்க. கன்சிவா இருக்காங்களா? பாய் பிரியாணி மட்டும் செய்யல, நிறைய வேலை செய்யறாரு. ஒவ்வொன்னுக்கும் ஒரு நேரம் இருக்கு. அது வரையிலும் 9 ஓட்டையும் இறுக்கி மூடிக்கிட்டு இருக்கணும். சரிதா? கல்யாணம் முடிச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டா எனக்கு கல்யாணம் முடிச்சோம் எனக்கு என்ன பிடிக்குமோ அதான் பண்ணலான்னு வந்தேன். அப்படிங்களா? அப்ப கல்யாணம் முடிச்சு முக்கியமா பண்ண வேண்டிய வேலை பண்ணலையா? இருந்தால் நான் பேசும் பதிலை கேட்டுவிட்டு போக வேண்டும். உங்களுக்கு தைரியம் இருந்தால் தைரியம் ஓடுறீங்களா? இவர் பெரிய ஜமீன் பரம்பரை. அப்படியே வந்து காருக்குள்ள உட்காந்துக்கிட்டே தான் இல்லாத மக்களுக்கு வந்து சேவை பண்ணுவாரு. அண்ட் ஆல்சோ இப்போ ஒய்ஃப் வந்து அவ்வளோ ப்ரொடெக்ட் பண்றேன்னா முதல்ல இந்த மாதிரி சோஷியல் ஆக்டிவிட்டிக்கு கூட்டிட்டே வந்திருக்க கூடாது. இப்படி எல்லாம் கேவலமான இங்கதான் அவன் புத்தி, அவன் மூளை என்னன்றது வெளியில வருது. ஹிஸ் இன்டென்ஷன்ஸ் வந்து இல்லை. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், மெஜாரிட்டி ஆஃப் த சொசைட்டி இந்த மாதிரி ஒரு சீப் மென்டாலிட்டி, ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. ஓகே அப்பா கொஞ்சம் இருங்க. கையை உள்ள விடாதீங்க. குடுக்கறாங்க வந்திருக்கோம், ஏங்க புடிச்சு இழுக்கிறீங்க? உள்ள கை விடாதீங்க. எல்லாத்துக்குமே இருக்கு, வெயிட் பண்ணுங்க. ஆரம்பத்தில் ஒவ்வொரு ஹோட்டலுக்கும் சென்று ஃபுட் ரிவ்யூ செய்வதாக கூறி மூக்கு பிடிக்க ஓசிச்சோறு தின்று வயிறு வளர்த்தவர்தான் இந்த இர்ஃபான் என்கிறார்கள் நெட்டிசன்கள். எவனாவது உட்காந்துட்டு இந்த இலவச அரிசி கொடுக்கறதெல்லாம் உட்காந்து பக்கிய மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் தற்குறிப்பேலுங்க. அதெல்லாம் பிரிவிலேஜஸ்மா. பட்னியா இருந்து பார்த்தா தான் அதோட வழி தெரியும். எங்க நாட்டுல பட்னியா இருக்காது, எல்லாருக்கும் சோறு இருக்குங்கிறது எவ்வளவு பெரிய கௌரவமான விஷயம். அதை நீ எவ்வளவு பணியோட செய்யணும். ஒரு நல்ல திட்டத்தை நான் எதுக்காண்டி வரவேற்றி பேசணும்னா, நல்ல விஷயங்களை வரவேற்கணும்ல. இர்ஃபான் இறங்கி ஒரு கேரி பேக்ல ஒரு பொங்கு மீன், ஒரு கண்டெய்னர் பிரியாணி வச்சு மரியாதை எல்லாரும் கொடுத்துட்டு போயிருக்கலாமே. அதை போட்டோ பிடிச்சி போட்டுருக்கலாமே. வண்டிக்குள்ளே உட்காந்துட்டு இது மாதிரி இப்படி இந்த மாதிரி கான்ட்ரோவர்சியா போட்டாதானே சார் வியூஸ் போகும். பேபி அதுங்களை கூப்பிடு. பேபி இங்க வாங்க. அதுங்க ரெண்டு நிக்குது பாரு. அதுங்களையும் கூப்பிடு. கூப்பிடு பேபி. குடு. வரிசையில வாங்க. பேபி மேல கை விடாதீங்க. பேபி வரிசையில வாங்கன்னு சொல்றேன்ல. வரிசையில வாங்க பேபி. என்ன நீங்க இப்படி அசிங்கமா பண்றீங்க? பேபி எல்லாருக்குமே இருக்கு, லைன்ல வாங்க. எல்லாருக்குமே இருக்கு. பேபி குடு. பேபி எல்லாருக்குமே இருக்கு. பேபி ஓகேவா? பேபி நீ ஓகே தானே? 3 வேளை சோறு, போடுறதுக்கு ட்ரெஸ், நேரத்துக்கு தூக்கம். அந்த திமிர்ல கேக்குதா பொம்பளை ஷோக்கு?